எனர்ஜி சூப்பரா இருக்குது. அப்படியே அள்ளு தெரிக்குது. அப்படியே வளத்து போகுது, படபடத்து போகுது, பரபரக்க வைக்குது. அவர் வர்ற சீன் எல்லாம் மாசு தான். இந்து அப்படி சங்கி அப்படின்னு ஒதுக்காம அவரை வந்து மொகதீன் பாயாவும் நீங்க பார்க்கலாம். ஆல்ரெடி பாட்சா பாயாவும் அவர் வாழ்ந்திருக்காரு. அந்த பாட்சா பாயை விட இந்த மொகதீன் பாய் நிறைய சீனு கலக்கி எடுத்திருக்காரு. உங்க வீட்டுல 2 தாயினா இப்ப நாங்களாம் அனாதையா நான் கேட்கறேன். அதான் இப்ப சூப்பர் ஸ்டார் போடல மொகதீன் பாயா எவன் நடிச்சாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோயா. ஏன்னா எங்க ஐயாவை வந்து அங்க போய் யார் காலையில் விழுந்துட்டு வந்துட்டாரு, ராமர் கோயில் போயிட்டு வந்துட்டாருன்னு அதையே இந்த சரி அதை வச்சு அவரை வந்து டேஷ் என்னமோ பேசிக்கிட்டீங்க. இனிமே எவனும் பேச முடியாதுல்ல. எப்படி பேச முடியாது? அல்லான்னு அழுவுறாரு இருப்பாரு. டேய் ஒரு மக்களை நீங்கள் காசு பணம் சோறு தண்ணி எதுவுமே கொடுக்கலனா கூட பரவாயில்லடா, ஒருத்தனோட வழியில் மட்டும் அடித்து அவனை அள வச்சிடாதீங்கன்னு சொல்கிறாரு இருப்பார். ஒருத்தனை சந்தோஷப்படுத்தலைனா கூட பரவாயில்ல, அள வச்சிடாதீங்கடான்னு சொல்கிறாரு இருப்பார். அப்பா அந்த வார்த்தைக்கெலாம் நான்லாம் உள்ளர விசும்பி அழுதுட்டேன். ஏன்னா 5 இடத்துல அழுதுட்டார். வர 6 சீனுக்கு 5 இடத்துல அப்படியே கலங்கி நின்றுட்டார். ஆனால் பாசிட்டிவ் தனியாக உட்காந்து கிரிக்கெட் விளையாடுறா இருப்பார். எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும், நாட்டுக்கே பிரதமர் மோடியாக இருந்தாலும் தனக்கு ஒரு விருப்பமான ஒரு விளையாட்டை வீட்டுக்குள்ளே விளையாடுவார் இருப்பார். அந்த குழந்தை மனசை எங்கேயா போய் சொல்கிறது? அவருக்கு 2 தாயின்னு தப்பாக சொல்லிட்டாரு. சூப்பர் ஸ்டார் அவர்களே, நீங்கள் 2 தாயின்னு சொன்னதால நான் வந்து சுகந்தி வந்து உங்களை வந்து ஹேட் பண்ணுறேன், உங்களை வெறுக்கிறேன். ஏன்னா இங்கே கோடான கோடி தாய்மார்களுக்கு நீங்கள் வந்து எங்களையும் சேர்த்துல தாயின்னு சொல்லியிருக்கணும். உங்க வீட்டுல 2 தாயினா இப்ப நாங்களாம் அனாதையா நான் கேட்கறேன். அன்பான கேட்கறேன். ஓகே, எனர்ஜி சூப்பரா இருக்குது. அப்படியே அள்ளு தெரிக்குது. அப்படியே வளத்து போகுது, படபடத்து போகுது, பரபரக்க வைக்குது. அவர் வர்ற சீன் எல்லாம் மாசு தான். முஸ்லீம் மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. ரெகுலர் மாசு படம் மாதிரி இல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் வர சீன் மட்டும் அப்படி மாசா போய் கிளாஸா மாதிரி அப்படியே பூம் மாதிரி இருக்கு, பூமரிங் மாதிரி. ஒற்றுமை தான். நம்ம இனிமே முஸ்லீமே கிடையாதுடா, இந்துவே கிடையாதுடா, எல்லாருமே மனித நேயம் மிக்க மனிதர்கள்டா. வேற கரெக்டா பேசுறேன்னா ஏதாவது தப்பா இருக்குதா? ஐயோ அது வேறையா? நான் மனிதனா பார்த்தேன்டா. ஏன்டா இல்ல கேரக்டருக்காக நடிச்சார். சத்தியமா பொண்ணுக்காக நடிச்சிருக்க மாட்டாரு. ஓகேவா? சத்தியம். நான் இது என்னோட அண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வர் மேலே ஆணையாக சொல்கிறேன். இந்த கேரக்டருக்காக நடிச்சிருப்பார். அந்த பாப்பாவே இதில் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த அக்காவே என்ன சொன்னாங்க, நான் வந்து உங்களை நீங்கள் நடிப்பீங்கன்னு தெரியாதுப்பா, நீங்கள் சும்மா காமெடி பண்ணுறீங்க. அந்த பொண்ணும் போய் கேட்கலையே அவங்க வீட்டில். ஏன்னா பெரியவங்க வீட்டிலலாம் பேசிக்கிறதே 10 நிமிஷம் தான் இருக்கும். இப்போ இளையராஜா இசைஞானி இளையராஜா சார் அளவுக்கு நான் போயிருந்தேன், பார்த்தீங்களா? அழுதுட்டு கதறிக்கிட்டு வந்தேனே. இது வந்து நம்ம தமிழ்நாட்டோட பண்பாடு. இன்னைக்கு ஊருங்களில் ஒரு 2-3 அளவு காட்டுவாங்க, இந்த பொம்பளைங்களாம் உட்காந்து அழுவாங்க பாரு, அதுதான் வாழ்க்கை. ஓகேவா? அது மாதிரி தான் நான். என்னை கூட என்ன போய் ஆர்வ கோளாறுல அழுகுறேன்னு அதெல்லாம் கிடையாது. அந்த ஊர் மைண்டை வந்து கொண்டு வந்திருக்காரு, ஒற்றுமையை தெரிவிச்சிருக்காரு. அந்த ஒரு இறப்புனா எப்படி ஊரே சேர்ந்து அழுவணுன்றதை காட்டியிருக்காங்க. தமிழக மக்களே, எங்கேயாவது ஒருத்தன் செத்து போயிருக்கானா, அவன் தெரியலனா கூட பரவாயில்ல, போய் நின்றுட்டு வாங்கடா. 4 பேர் இருக்கிறவன்லாம் போகிற வண்டியெலாம் இளவெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். சத்தியமாக சொல்கிறேன், யார் சேர்த்தாலும் போய் ஒரு நிமிஷம் நின்றுட்டு வந்து அவன் ஆத்மா சாந்தி அடைன்னு நீங்கள் வேண்டிக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும். அதை தான் நான் இந்த படத்தில் ஒரு பெரிய கருத்தாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், ஒத்துக்கிட்டேன், உண்மை அதுதான். ஓகேவா? அதே மாதிரி அவரோட மனித நேயமும் மிகப்பெரிய மனித நேயம். பவதாரணி பாப்பா இறந்து கூட அவரால் தள்ளி வைக்க முடியாத சூழ்நிலையில் வந்து பார்த்துட்டு அந்த மேடையிலேயே பாப்பா இறந்துருக்குன்னு தான் ஒரு மனித நேயத்தை, அந்த வெள்ளை மனசை நான் பார்த்தேன். ஓகேவா? அந்த வெள்ளை மனசுக்கு எதுவும் ஆகாது. மக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு மனித நேயத்தோட உன்னோடது என்னோடதுன்னு சொல்லாமல், இந்த வாழ்க்கை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட கொஞ்ச நேரத்தை தான் வாழ்க்கைன்றாங்க. அதில் நீங்கள் ஒற்றுமையாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். அதான் அதை சொன்னதுக்கு தான் இதுக்கு சரியான ஆப்பு. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு திரிஞ்சாங்க இல்லையா? இப்போ நான் கூட சிவன் பக்தர் தான். நான் சின்ன வயசில் நான் மெக்காக்கெலாம் போய் பொட்டுக்கலை சக்கரை சாப்பிட்ருக்கேன். வெளிநாடு போனப்போ என்னோட கேரக்டரை பார்த்துட்டு ஒருத்தன் மெக்காவுக்கே கூட்டிகிட்டு போய் அந்த ஜம்ஜம் வாட்டர் வந்து 2 லிட்டர் குடிச்சிட்டு வந்தேன். ஓகேவா? அப்போ எனக்கெல்லாம் பவர் இருக்காதா?
ஓகேவா? எனக்கெல்லாம் எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. எத்தனையோ முஸ்லீம்களோட அந்த லட்சிய பயணத்தை நான் பக்ரைனில் ஒரு ப்ரோக்ராமுக்காக போயிருந்தேன். சிங்கர், நான் மேல் வாய்ஸ் சிங்கரு. அதை பாடுறதுக்காக போனப்போ என்னை ஒருத்தர் அந்த தெய்வம் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அக்கா 1 மணி நேரம் தான்க்கா பார்க்கான்னு சொல்லி ஜம் வாட்டர் போய் நான் கூட தான் குடிச்சிட்டு வந்தேன். நான் அண்ணாமலையாகவும் வாழ்கிறேன், அல்லாவாகவும் நானும் தான் வாழ்ந்திருக்கேன் சப்பானியர் டைமு. அதனால் இனிமேல் அவரை அருணாச்சலம் அண்ணாமலை மட்டும் இந்து அப்படி சங்கி அப்படின்னு ஒதுக்காமல் அவரை மொகதீன் பாயாவும் நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி பாட்சா பாயாவும் அவர் வாழ்ந்திருக்காரு. அந்த பாட்சா பாயை விட இந்த மொகதீன் பாய் நிறைய சீனு கலக்கி எடுத்திருக்காரு. அதாவது இன்னையிலேருந்து நான் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு முஸ்லீம் மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாருடா. கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. அவர் இந்துவா பிறந்து இந்திய முஸ்லீம் மக்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. அவங்கெல்லாம் நம்ம ஒரு தாய் மக்கள் தான். அவங்களுக்கு எதுனாலும் நம்ம ஓடணும். நமக்கு ஏதாவது வந்தாலும் அவங்க வருவாங்க, வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வரலன்னு சொல்லலை, அதனால ஒரு ட்விஸ்ட் வச்சிட வேணாம். ஓகேவா? எல்லாரும் ஒற்றுமையா இருப்பாங்க. அரசியல் வேணாம்னு சொன்னாலும் எது சொன்னாலும் அவரை பத்தி ஒரு பெரிய விமர்சனம். அவரை ரெடியா இருக்காங்க. எது சொன்னாலும் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறப்ப, என்னை வச்சு பேட்டி எடுக்கிற, உனக்கு ஒரு 10 லட்சம் பேர் பார்க்குறான் தானே என்னை எடுக்கிற. இப்போ வேறு எவனாவது இருக்கானே, எவனையா கூப்பிட்டு வச்சு நீ பேசுறியா? என்னோடதுலேருந்தே உதாரணம் சொல்கிறேன். ஓகேவா? அதனால் சூப்பர் ஸ்டாரை கலாய்ச்சாதான் உன் சேனலில் அந்த கெட்ட காசு வரும், நல்ல காசு வராது. இப்போ ஒரு ராஜேஸ்வரி பிரியான்னு ஒரு பொம்பளை உக்காந்துக்கிட்டு கிளின்னு கிழிச்சிச்சு. அது எங்கேருந்து வந்துச்சு? 16 சிங்கப்பூர்லேருந்து வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த பொம்பளையை நீங்கள் வைரல் ஆக்கி விட்டீங்களா இல்லையா? ஆனால் எங்கள் சத்யா அண்ணன் செஞ்சு வச்சு அனுப்பி விட்டார். ஓகே, அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஓகேவா? அது மாதிரி ஒரு கெட்ட விஷயத்த சொன்னால் தானே, ஒரு சூப்பர் ஸ்டார் சொன்னால் தானே உங்களுக்கு வைரல் ஆகி 4 பணம் கிடைக்குது. அதுக்காக பண்ணுற வேலை தான் இது. பரவாயில்ல, புழு சட்டை மாறின ஒழிச்சிட்டிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஓகே.